தேர்தல் இருக்கிறதால திமுக ஆட்சியோட சாதனைகளை கிடைக்கிற கூட்டத்துல எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமா இருக்குன்னு பெருமையா பேசியிருக்காரு. அடுத்து ஆட்சிக்கு வந்ததும் இன்னும் நிறைய சலுகை கிடைக்கும்னு மக்களை உற்சாகப்படுத்தி இருக்காரு. இது மாதிரியான திட்டங்களால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய மாநிலம் முன்னேறிக்கிட்டு இருக்கிறது. இந்த வளர்ச்சி தொடர வேண்டும். தொடர உங்களுடைய அன்பும் ஆதரவும் முக்கியம். இங்க நம்முடைய சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. குழு சகோதரிகள் எந்த நேரத்தில் எந்த கோரிக்கை வச்சாலும் என்ன கேட்டாலும் அதை உடனே நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்ற கட்டளையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். திராவிட மாடல் 2.0 உங்களுக்கு இன்னும் நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் வழங்குவார். ஆகவே இன்னும் அதிகமாக உங்களுக்காக உழைக்க நீங்க நம்முடைய முதலமைச்சருக்கு உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நலத்திட்டங்களை எல்லாம் பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நெல்லையில துணை முதலமைச்சர் பங்கன்ல வித்தியாசமான காட்சிகளா நடந்திருக்கு. கூட்டம் நடத்துறது திமுக, ஆனா அந்த கூட்டத்திற்கு தாவேக தொண்டர்கள் தான் கொடி நட்டு இருக்காங்க. அரசியல்ல மாறுபட்ட கருத்து இருந்தாலும் பொழப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்ல, வேலைகளை என்ன அரசியல் வேண்டி கிடக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பழைய கட்சி அதிமுகவும் புதிய கட்சி தாவேக்கவும் இருப்ப காட்டுறதுக்காக திமுகவை விமர்சிக்கிறாங்கன்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணி இருக்காரு. தொடர்ந்து திமுகவை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்க எல்லா கட்சிகளுக்கும் திமுகவை பற்றி கருத்துக்கள் சொன்னாதானே அவங்களுடைய இருப்பை காட்ட முடியும். பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அல்ல புதிய கட்சிகளா இருக்கட்டும், அவங்கெல்லாம் திமுகவை பற்றி கருத்துக்கள் சொன்னால்தான் தங்களுடைய கட்சி இருப்பதை போல மக்கள் மனதில் எடுத்து செல்ல முடியும் என்பதில் அவர்கள் அதற்கான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை யார் எந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. தேர்தலை இன்னும் அறிவிக்கல, அதுக்குள்ள வாக்காளர்களுக்கு அண்டா கொடுக்கறாங்க, குண்டா கொடுக்கறாங்கன்னு புகார் கிளம்பிருச்சு. வேற எங்கேயும் இல்லைங்க, கரூர்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிசு பொருட்களை கொடுக்கறாங்கன்னு பாமக குற்றம் சொல்லி இருக்குது. தோல்வி பயத்தால் இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் வீடு வீடாக சென்று குண்டா கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், குண்டாதான், அந்த குண்டா தான் தலையில போட்டு போக வேண்டியதான். அவர் ஓட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம் வெள்ளிக்காயின் கொடுக்கறதாகவும் 1 கிராம் தங்க காயின் கொடுக்கறதாகவும் ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்கறதாகவும் தகவல் வந்திருக்கு. அவர் ஓட்டுக்கு வந்து 10 பவுன் கொடுத்தாலும் சரி, 1 கிலோ தங்கம் கொடுத்தாலும் சரி, ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு சத்து இருக்கு. கொடுத்தாலும் கரூர்ல ஒரு 70,000 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியை சந்திக்கிறது உறுதி. தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா திட்டத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம்னு அமைச்சர் சேகர் பாபர் அடிச்சு சொல்லியிருக்காரு. திராவிட மாடல் ஆட்சி 8 கால் பாய்ச்சல போய்கிட்டு இருக்குன்னு பெருமடிச்சு விட்டுருக்காரு. 2026 2.0 அனைத்தும் 4 கால் பாய்ச்சல் தான் சென்று கொண்டிருக்கின்றது. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் 8 கால் பாய்ச்சல் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பாய்ச்சலின் வேகத்தின் காற்றை கூட பின்னால் வருகின்ற எதிர்க்கட்சிகள் பிடிக்க முடியாது என்பது இந்த தேர்தலில் வெற்றி உறுதிப்படுத்தும். இதுக்கு இடையில புதுசா புது கட்சி ஆரம்பிச்ச புகழேந்தி எடப்பாடி பழனிசாமிய வறுத்தெடுத்திருக்காரு. தொகுதி பங்கீடு பேசுறதுக்கு சொல்லி ஓடுறாரு இபிஎஸ் அப்படின்னு அமித்ஷாவை இங்க வர வச்சு பேசுறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிய அரசியலேருந்து அப்புறப்படுத்துற வரைக்கும் ஓய மாட்டேன்னு சவால் விட்டு இருக்காரு புகழேந்தி. யார் பழனிசாமி? கணக்கிலே இல்லாத ஒரு ஆள் பழனிசாமி. ஆகவே பழனிசாமி அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார். அவரை அப்புறப்படுத்த முறை நாங்கள் ஓய மாட்டோம். பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுக அணி டெபாசிட் இழக்க வேண்டும் என்பதுதான் எனது குறிக்கோள். ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்
இங்கேயே உட்கார்ந்து புரட்சி தலைவி அம்மா போயஸ் தோட்டத்தை தேடி வந்து சீட்டுக்காக அலைந்த நிலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிஜேபி இன்னைக்கு திமுக இங்கே உட்காந்துக்கிட்டு காங்கிரஸுக்கு இவ்வளவு கொடுக்கணும் போகணும்னு முடிவு பண்ணுது. ஆனா பழனிசாமி தெரு தெருவா அலைகிறாங்க. அலைகிறார் பாருங்க. அவரு அமித்ஷா வீட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் சீட் ஷேரிங்காக அலைகிறார். இந்த கேவலமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் இந்த அரசியல் மாற்றம். இங்க உட்காந்துட்டு நான் தான் முதலமைச்சர், நான் தான் கட்சி, நான் தான் தலைவர், இங்கவா அமித்ஷா பேசலான்னு கூப்பிட யோகியது இருக்கா பழனிசாமிக்கு? ஆகவே தன்மானத்தை விட்டுவிட்டு டெல்லி தெருக்களிலே அலைகின்ற நிலை, கேவலமான நிலை பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலை மாற்றப்பட சீமான் அவர்களை அவருடைய நிலைப்பாட்டில் நின்று கேண்டிடேட்டை போடுறாரு. பெரியாரை பற்றி பேசும்போது கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் சீமானுக்கும் பழனிசாமிக்கும் தான் போட்டி, திமுகவுக்கும் தாவேக்கும்.